கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் என் கர்த்தருடைய வார்த்தையாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 9வது வசனம். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். எனக்கருமையானவர்களே, கர்த்தர் நீதியை பின்பற்றுகிறவர்களை அவர் நேசிக்கிறவராயிருக்கிறார். நீதி என்பது என்ன? கர்த்தருடைய வார்த்தையை காத்து நடப்பது. கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் கவனமாய் அவருடைய பாதையிலே நடந்து செல்வது நீதியாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லும் பொழுது துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் கர்த்தரால் நேசிக்கப்பட வேண்டுமானால் நீதியை பின்பற்ற வேண்டும். ஆனால் துன்மார்க்கனையோ கர்த்தர் வெறுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்விலும் நாம் நீதியை பின்பற்றும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். நம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆகவே கர்த்தர் எல்லார் மேலும் தம்முடைய கண்களை அவர் வைத்திருக்கிறார். யார் துன்மார்க்கன், யார் நீதிமான், யார் நல்லவன், யார் கெட்டவன், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதனுடைய கண்களுக்கு அநேக காரியங்கள் மறுக்கப்படலாம் அல்லது மறைக்கப்படலாம். ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக நாம் ஒன்றையும் மறைக்கவே முடியாது. வேதம் தொடர்ந்து சொல்லும் பொழுது சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியம். கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டுமானால் நாம் செம்மையானவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். துன்மார்க்கனும் பலி செலுத்துகிறான், ஆனால் அந்த பலியை கர்த்தர் விரும்புகிறது அல்ல. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? நீதிமானின் ஸ்தானத்திலா அல்லது துன்மார்க்கரின் இடத்துல நின்று கொண்டிருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். நீதிமான்களின் ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். என கருமையானவர்களே, ஜெபத்தை கேட்கிறவர் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியம். நீதிமான்களின் ஜெபத்தை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். நாமே ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என் கூட பேசுங்கப்பா, உங்கள் மெல்லிய சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன், என்னில் இருக்கிற வேண்டாதவைகளை எடுத்து போடும் என்று சொல்லலாமா? துன்மார்க்கரின் பலி கர்த்தருக்கு அருவருப்பானதாக இருக்கிறது. கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன. அவரை நோக்கி பார்த்து சொல்லலாமா, உம்முடைய நீதியிலே நடந்து உம்மை பிரியப்படுத்த எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்கலாமா? அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காக நன்றி. ஆண்டவரை, பலவிதமான துன்மார்க்கமான உலகத்திலே ஆண்டவரை சூழ்நிலைகளில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீதியின் பாதையிலே வழி நடத்தும் ஆண்டவரை. அதன் மூலமாய் உங்களை நாங்கள் பிரியப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.